கம்பஹ மாவட்ட மேதின கூட்டம் கடவத்த நகரில் இடம்பெற்றது. கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னர் கிரிபொத்கொட நகரிலிருந்து மேதின ஊர்வலம் கடவத்தை நோக்கி பயணித்தது. அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்டோர் அதன் போது இணைந்திருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் காலி மேதின கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னர் மேதின ஊர்வலம் இடம்பெற்றது. மாத்தரை பாரதெவட்ட சந்தையிலிருந்து ஆரம்பமான மேதின ஊர்வலம் காலி நகர் நோக்கி பயணித்தன் பின்னர் மேதின கூட்டம் இடம்பெற்றது. அமைச்சர் அனுர கருணாதிலக்க உள்ளிட்ட கட்சியின் செயற்பாட்டாளர்கள் அதன் போது இணைந்திருந்தனர். மாத்தரை நகரில் மேதின கூட்டம் இடம்பெற்றது. ராகுல சந்தையிலிருந்து ஆரம்பமான மேதின ஊர்வலம் மாத்தரை நகருக்கு வருகை தந்ததன் பின்னர் கூட்டம் இடம்பெற்றது. மாத்தலை நகரத்திலும் மேதின கூட்டம் ஒன்று பிரதி அமைச்சர் கமகெதர திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. அலுவிகாரையிலிருந்து ஊர்வலமாக பயணித்த கட்சி ஆதரவாளர்கள் பின்னர் கூட்டத்தில் இணைந்து கொண்டனர். அனுராதபுரம் புதிய நகரில் இடம்பெற்ற மேதின கூட்டத்துக்கு முன்னர் சந்தையிலிருந்து ஊர்வலம் இடம்பெற்றது. அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது. பொலனர்வ கதிர்வேலையிலும் மேதின கூட்டம் இடம்பெற்றது. பொலனர்வையிலிருந்து கதிர்வேல வரை ஊர்வலம் பயணித்ததோடு பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்டோர் கூட்டத்தில் உரையாற்றினர். தேசிய மக்கள் சக்தி ஒழுங்கு செய்த 21 மேதின கூட்டங்களுக்கு இணைவாக அம்பாறை நகரில் கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்தோர் ஊர்வலமாக வருகை தந்திருந்தனர். தங்காலை நகரில் இடம்பெற்ற மேதின கூட்டத்திலும் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். சிட்டினாமலுவ பிரதேசத்திலிருந்து ஊர்வலமாக வருகை தந்தோர் தங்காலை நகர மத்தியில் இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்றனர். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்டோர் கூட்டத்தில் உரையாற்றினர். அமைச்சர் கேடி லால்காந்த உள்ளிட்ட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் குருநாகல் நகரில் மேதின கூட்டம் இடம்பெற்றது. மல்லவப்பீட்டிலிருந்து ஊர்வலமாக சென்றவர்கள் கூட்டத்தில் இணைந்து கொண்டனர். பெரும் எண்ணிக்கையிலானோர் அதன் போது இணைந்திருந்தனர். சிலாபம் ஜாய்பிம மைதானத்தில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஊர்வலமும் இடம்பெற்றது. புத்தளம் மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் கூட்டத்தில் பங்கேற்றனர்.